கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதித்து இந்த நாளை தேவனுடைய கையில் கொடுத்து ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த நாட்களில் துக்ககரமான நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேச போகிறார். வார்த்தைகள் நம்மளை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கட்டும். ஆகையினாலே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இப்போ நம்ம கண்களை மூடி ஜெபித்து இந்த வார்த்தையை கேட்க போயிடும். ஆண்டவரே, என்னுடைய செவிகளை திறந்தருளும், அதை பற்றி நான் அறிந்து கொள்ள என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாம் கண்களை மூடி இன்றைக்கு நாம் ஜெபிப்போமாக. ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ಪಿತಾವೇ, ಉಮಕ್ಕೆ ನன்றಿ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಪರಿಶುದ್ಧ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗಲಿ. ಇವತ್ತು ದಿನವನ್ನು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೀವಿ. ನೀವು ಇದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಡಿ. ನಿಮ್ಮ ಮಾತು ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ಕರ್ತನೇ, ನಮ್ಮ ಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆದು ಅದನ್ನು ಅರಿದುಕೊಂಡು ಯೇಸುಕಾಯಿ ಜೀವಿಸಕ್ಕೆ ಕೃಪೆ ಮಾಡಿ. ಹೊಸ ಒಂದು ವಾರವನ್ನು ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ಈ ಭಾನುವಾರ ಮತ್ತು 22ನೇ ತಾರೀಕೆ ನಾವು ಮಂಗಳವಾರ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಅರಿದುಕೊಂಡು ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯಕ್ಕೆ ಕೃಪೆ ಮಾಡಿ. ಈಗ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಸ್ತುತಿ ಹಾಡನ್ನು ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ನೀವೇ ಇಳಿದು ಬರಬೇಕಾಗಿ ಬೇಡ್ಕೊಳ್ತೀವಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡ್ಕೊಳ್ತೀವಿ ತಂದೆಯೇ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಕರ್ತನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾದಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಶುಭಾಶಯಗಳು. ಈಗ ನಾವು ಒಂದು ಹಾಡನ್ನು ಹೇಳಿ ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம். அந்த பாடல் தமிழ்லையும் பாடுவோம், கன்னடத்திலையும் பாடுவோம். ஏனென்றால் அநேகர் ಕನ್ನಡத்திலையும் ಕೇಳ್ತಿರೋದ್னால ಕನ್ನಡದಲ್ಲೇ ಪಾಡ போகிறோம். ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಕನ್ನಡದಲ್ಲೂ ಕೂಡ ಅದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಇಷ್ಟವಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ಈ ಹಾಡನ್ನು ನಾವು ಹೇಳೋಣ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ಅದೇ ಪಾಡಲ್ಲೇ ಒಂದು ಸ್ಟ್ಯಾನ್ಸ ನಮ್ಮ ಅಪ್ಪ ನಾನು ನಿನ್ನ ಕಾಣುವೆ ಅಂತ ಹೇಳಿ ಕನ್ನಡದಲ್ಲೂ ಅದೇ ಹಾಡನ್ನು ಹೇಳ್ತೀವಿ. ಕರ್ತನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗಲಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அதே கன்னடத்தில் ಹೇಳೋಣ. அப்பா நான் நின்ன காணுவேன். ತಂದೆ நான் நின்ன ಸ್ತುತಿಸುವೆ. ನಿನ್ನ ಕಾಣುವೆ. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி,
நம்முடைய வழியும், அவரே நம்முடைய சத்தியமும், அவரே நமக்கு ஜீவனமாயிருக்கிறார். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனோ, நீரே என் ஜீவனோ. மார்கமோ நீரே, சத்தியமோ நீரே, மார்கமோ நீரே, சத்தியமோ நீரே, நீ நல்ல ஜீவனல்லோ, நீ நல்ல ஜீவனல்லோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஓ நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் இந்த நாட்டுக்குட்டியாக இருக்க விரும்புகிறேன். ஆட்டுக்குட்டிகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. அதே இதை நம்ம பாடுவோம். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ನೀ ನಲ್ಲವೇ, ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ನೀ ನಲ್ಲವೇ, ನಾನಿನ್ನ ಕೂಲಿ ಮರಿಯೋ, ನಾನಿನ್ನ ಕೂಲಿ ಮರಿಯೋ. அப்பா நான் என்ன காணுவேன், அன்பே நான் என்ன சுதிசுவேன், ஏசப்பா நான் என்ன காணுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்க்க. ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையின் மூலமாக என்னை நிரப்பும் அப்பா. இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் மிகுந்த ஆழமான ಅರ್ಥத்தை ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಿಯಾಗ ಎಂಗಳ ಕಣ್ಗಳಿಗೆ ತೆರಪೀರಾಗ. ಓ ಎಷ್ಟೋ ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ನಾವು ಕಂಡುಕೊಳ್ಳಬೇಕು. ವೇದ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ರಹಸ್ಯಗಳಿದೆ. ಅದನ್ನ ಸೋದರಿ ಮೂಲಕ ನಮಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡಿ ಕರ್ತನೆ. ಅದನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡಬೇಕಾಗಿ ನಾವು ಬೇಡ್ಕೊಳ್ತೀವಿ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬನ್ನಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸು. ಸಹೋದರಿ ಮೂಲಕ ನಾವೆಲ್ಲ ಅರಿತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಕೃಪೆ ಮಾಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡ್ಕೊಳ್ತೀವಿ ತಂದೆಯೇ. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு துதி கனமகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகிறோம். அருமையான சகோதரி மூலமாக
ನಮ್ಮ ಕಳೆದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು 2 ಎಪಿಸೋಡ್ ನೋಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ಅದರಲ್ಲಿ ದೇವರ ಮಾತುಗಳು ಏನಿದೆ ಅಂತ ನಾವು ಕಂಡುಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಎಬ್ರಾಯಕ್ಕೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6:2 ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನಮಗೆ ದೇವರು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಬಗ್ಗೆ ಮತ್ತು ಅದರಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಹರ್ತಾರ್ಪಣ ಅದರ ಬಗ್ಗೆಯೂ ಇವತ್ತು ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಆಯುಧವಾಗಿದ್ದಾರೆ. ಇದರಲ್ಲಿ 3ನೇ எபிசோடு ನಾವು ಇವಾಗ ನೋಡ್ತೀವಿ. 3வது காரியமாக நம்ம பார்க்க போகிறது ஞானஸ்நானம் மற்றும் கைகளை வைக்குதல் முழுக்கு. இதன் மூலமாக நம்ம இடத்துல கர்த்தர் பேச போகிறார். இப்போ சகோதரி நம்ம கைகளை வைக்குதலை குறித்து பேச போகிறாங்க. அதுக்காக ஒரு ஜபத்தோடு கூட இந்த ஆராதனையை இந்த வார்த்தையை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராங்க. இதுவரை ஆண்டவரே சப்பா நீங்க நடத்தி வந்தீங்கப்பா, அதுக்காக கத்தாவே சப்பா உடைய சமுத்திர பயத்தோடு நீங்க கத்தாவே சப்பா உடைய வேத வசனங்களை சத்தியத்தை அறிவிக்க சப்பா எங்களுக்குள்ள கருவி செய்யுங்க. என்னத்தை தப்பு காணாத உடைய தகப்பனே சப்பா உடைய சத்தியத்தின் வெளிச்சத்துல ஜனங்களை நடத்த நீங்க எங்களுக்கு கொடுத்த ஞானத்தின் பலத்தார கத்தாவே சப்பா இதை மற்றவர்களுக்கு அறிவிக்க உதவி செய்யுங்க. இதை மற்றவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே சப்பா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சப்பா ராஜ்யத்தை சோதரிக்க தேவரே கிருபை செய்யுங்க. மீத தேவனாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் இதுவரைக்கும் எபிரேயர் 6 அதிகாரம் 1-2 வசனத்தை வச்சு நம்ம பேசிட்டு வரோம். ಎಬ್ರಾಯರ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ನಾವು ಇಲ್ಲಿದಂಗ ಧ್ಯಾನ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀವಿ. தியானம் பண்றதுக்கு காரணமே சிலவங்க கர்த்தருடைய கருத்தை மறுபடியும் நீ போடக்கூடாது, மூல உபதேசத்தை மறுபடியும் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னனால அதை நீ ஏன் போடக்கூடாது, எப்படி எந்த சந்தர்ப்பத்தில் போடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத குறித்து நம்ம தொடர்ந்து 2 இது பார்த்துட்டோம். ಕಳೆದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವರು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಪದೇ ನೀವು ಮತ್ತೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಬಗ್ಗೆ ಮತ್ತೆ ಹತ್ಸಾರ್ಪಣೆ ಬಗ್ಗೆ ನೀವು ಮಾತಾಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಕೊಟ್ಟಿರೋದನ್ನ ಅರ್ಥ ಏನು ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಳೆದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಓದಿದ್ವಿ. ಇವತ್ತು ನಾವು 3ನೇ ಒಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. 3ನೇ ವಿಷಯವಾಗಿ ಇದರ ಬಗ್ಗೆ ಈಗ ಸಹೋದರಿ ಮೂಲಕ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. அதாவது எபிரேயர் 6 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். ಮೊದಲೇ ಎಬ್ರಾಯರ್ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1-2 ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ನೋಡ್ತೀನಿ. ಈಗ முதலாவது வசனம், ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பெயர் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரில் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவையாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் ಪೂರ್ಣರಾಗಿ கடந்து போவோமாக. ಆದ್ದರಿಂದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕುರಿತು ಆರಂಭದ ಪಾಠಗಳನ್ನು ನಾವು ಮುಗಿಸುವರಾಗಿರಬೇಕು. ನಾವು ಆರಂಭಿಸಿದ ಪಾಠಗಳೇ ಮತ್ತೆ ಹರ್ಪರದು ನಮ್ಮ ಮೊದಲಿನ ದುಷ್ಟಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತೊರೆದು ಬಿಟ್ಟು ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವವನ್ನು ಪ್ರಾರಂಭಪಡಿಸ್ತೀವಿ. அப்ப இது கைகளை மறுபடி அஸ்திவாரத்தை மறுபடியும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. ಅಸ್ತಿವಾರವನ್ನು ಪದಿ ನಾವು ಹಾಕಬಾರದು ಅಂತ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா அஸ்திவாரம் சரியா இல்லைன்னா நம்ம உடைச்சு திருப்பಿ போடுறோம். நம்ம ಅಸ್ತಿವಾರವು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಮತ್ತೆ ಒಡೆದಾಕ್ಬಿಟ್ಟು ಕಟ್ಟಡ ಕಟ್ಟಬೇಕು. இப்போ அதைத்தான் நான் சொல்றேன். நம்ம லைஃப்ல ಇವತ್ತು ಅದನ್ನೇ ನಾನು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ನಮ್ಮ ಲೈಫ್ எல்லாம் வளர்ந்துறோம். ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆದು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆனா அஸ்திவாரம் நமக்கு சரியா இருக்கிறது இல்ல. ಆದರೆ ನಮ್ಮ ಅಸ್ತಿವಾರ ನಮ್ಮ ಬಾಯ ಸರಿಯಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, கஷ்டம் வந்தா, கண்ணீர் வந்தா, இந்த மாதிரி கொரோனா வந்தா ஓடிடுவோம். ಆದ್ದರಿಂದ ಕಷ್ಟ ದುಃಖದಲ್ಲಿ ನಾವು ಓಡೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. இப்படி கொரோனா மாதிரி வியாதி வந்தா சரி, ஆண்டவர் விட்டுட்டு ಪರಿಹಾರங்களை தேடி ஓடிடுவோம். நம்ம ಈ ಕೊರೋನಾ ತರ ಬೇರೆ ಒಂದು ಸೋಂಕುಗಳು ಬಂದ್ರೆ ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಬಿಟ್ಟು ನಾವು ಓಡೋಗುತ್ತೀವಿ.
ஏன்னா கர்த்தர்கள் ஆழமா வேர் ஊனாததான் இது காரணம். ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಳಗೆ ನಾವು ಆಳವಾಗಿ ಬೇರು ಬಿಟ್ಟಿಲ್ಲ, ಅದರಿಂದ ಅದನ್ನೇ ನಮಗೆ ಕಾರಣವಾಗಿದೆ. அதனால தான் நான் உங்களுக்கு இது பற்றி பேசலாம்னு வந்திருக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ಈ ವಾಕ್ಯದ ಬಗ್ಗೆ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡೋಣ ಅಂತ ಬಂದಿದ್ದೀನಿ. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. ஆண்டவரது மனதிருந்தல், தேவன் வைக்கும் விசுவாசம், அப்புறம் ஸ்நான உபதேசம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துட்டோம். ನಾವು ದೀಕ್ಷ ಸ್ನಾನ ಬಗ್ಗೆ ಮತ್ತೆ ಸತ್ತವರ ಪ್ರವರ್ತನ ಮತ್ತೆ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. இப்போ கைகளை வைக்குதல் அப்படிங்கிறத குறித்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ಇದರಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರೋದು ಅರ್ಚಾರ್ಪಣ ಅಂದರೆ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುವುದು. ಇದರ ಬಗ್ಗೆ ದೇವರು ನಮಗೆ ಏನು ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಇವತ್ತು 3ನೇ ಎಪಿಸೋಡಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ வாங்க மாட்டாங்க. ಕೆಲವು ಎಷ್ಟೋ ಜನ ನಮ್ಮಲ್ಲಿ ಬೇರೆಯವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಅರ್ಚಾರ್ಪಣ ತಗೊಳ್ಳಕ್ಕೆ ತುಂಬಾ ಭಯಪಡ್ತಾರೆ. இப்போ பாஸ்டர்ஸ் வருவாங்க, ஊழியக்காரங்க வருவாங்க, அவங்க கிட்ட நம்ம ஜெபிக்கணும், அவங்க கிட்ட நம்ம ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ வாங்கிக்கணும்னு ಇಷ್ಟಪಡ மாட்டாங்க. ಅವರು ದೇವರ ಸೇವಕರು, ಪಾಸ್ಟರ್ಗಳು ಈ ತರ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ಅವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಅವ್ರ ಕೈಯನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟು ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ತಗೋಬೇಕು ಅನ್ನೋದು ಒಂದು ಇದೇ ಇರೋದಿಲ್ಲ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ. ஏன்னா அவங்களுக்கு பயம். ಯಾಕೆಂದ್ರೆ ಅಲ್ಲಿರೋರು ಭಯಪಡ್ತಾರೆ. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு கனி கொடுக்கிற வாழ்க்கை உள்ள ஒரு நல்ல ஊழியக்காரன் வந்திருக்கும் போது, ಹಣ್ಣು ಕೊಡುವ ಒಂದು ಬಾಳು ಕೊಡುವ ಒಂದು ಒಳ್ಳೆ ಒಂದು ದೇವರ ಸೇವಕನು ಬಂದಿರುವಾಗ, ஒரு நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது, ಒಂದು ಪ್ರವಾದಿಗಳು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ, அவங்க கிட்ட நம்ம ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ வாங்கணும்னா ಅವರ ಹತ್ರ ಹೋಗಿ ನಾವು ಅರ್ಚಾಪಣ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய வரங்கள் நமக்கு கிடைக்கும். ಆಗ ಅವರ ಆಶೀರ್ವಾದ, ಅವರ ವರಗಳು ನಮಗೆ ಸಿಕ್ಕದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿದೆ. ஆனா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ಆದರೆ ಬೇಕಾಷ್ಟು ಜನ ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲೇ ಅದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆನೇ ಇಟ್ಟಿಲ್ಲ. எங்களுக்கு சொல்லிக்குது, இந்த பைபிள்ல எங்கள்கிட்ட சொல்லிக்கிறாங்க, திருப்பி அதை போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ನಮ್ಮ ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇಬ್ರಿಯರ 6:1-2 ಕೊಟ್ಟಿದೆ, ಇದರ ಪದಿ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಡೋದು, ಇದರ ಬಗ್ಗೆ ನೀವು ಹೇಳಬೇಡ ಅಂತ ಕೊಟ್ಟಿದೆ. ಅದರ ಪ್ರಕಾರ ನಾವು ಯಾರಿಗೂ ನಮ್ಮ ತಲೆಯನ್ನು ತೋರಿಸಲ್ಲ ಅಂತ ದೃಢವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. தலை மேல கை வச்சு ஆசீர்வாதம் பண்றதுனால வரவங்க என்னென்ன ஆசீர்வாதம்ன்றதை நம்ம வேதத்துல பார்க்கலாம். ಇವತ್ತು ನಾವು ತಲೆ ಮೇಲೆ ನಾವು ಅರ್ಚಾಪಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದರ ಮೂಲಕ ಎಷ್ಟೊಂದು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಮ್ಮ ಮುಂದೆ ನಮ್ಮ ಪಿತೃ ಎಲ್ಲ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ, ನಾವು ತಗೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಇವತ್ತು ನಾವು ಅದನ್ನ ಕಾಣ್ತೀವಿ, ಓದುತ್ತೀವಿ. இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரங்க இயேசு இன்னும் நிறைய பேர் அவருடைய தீர்க்கதரிசிலாம் ಜನನ ಮೇಲೆ ಕೈ ವಚ್ಚದನಾಲ என்னென்ன ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ கிடைச்சிச்சுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತು ಬೇಕಾಷ್ಟು ದೇವ ಸೇವಕರು ಎಷ್ಟೋ ನಾನಾ ವಿಧವಾದ ಜನರ ಮೇಲೆ ತಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಿದ ಮೂಲಕ ಆ ಜನರಿಗೆ ಸಿಕ್ಕಿದ ಒಂದು ಮಹಿಮೆ ಬಗ್ಗೆ ನಾವು ಇವತ್ತು ಮಾತಾಡಕ್ಕಿದ್ದೀವಿ. அப்புறம் ஏன் பைபிள்ல மறுபடியும் போடாதுன்னு இருக்கிறத குறிச்சும் நம்ம பேச போறோம். ಮತ್ತೆ ಯಾಕೆ ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಮತ್ತೆ ನೀವು ಅದನ್ನೇ ಹಾಕಬೇಡ ಅಂತ ಯಾಕೆ ಅದರಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದೆ, ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ, ಅದರ ಬಗ್ಗೆ ಕೂಡ ನಾವು ತಿಳುವಳಿಕೆ ನಮಗೆ ಇವತ್ತು. அது தனியா அவங்களுக்கு யாருக்கு நம்ம கை வைக்க கூடாது, யாருக்கு கை வைக்கணும், ಯಾರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಡಬೇಕು, ಯಾರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಡಬಾರದು, ಆಮೇಲೆ அந்த மூணு உபதேசம் யாருக்கு போடக்கூடாது, ಇಂಥವೆಂಥ ಉಪದೇಶವು ಯಾರಿಗೆ ನಾವು ಮತ್ತೆ ಹಾಕಬಾರದು, யாருக்கு போடலாம், ಯಾರಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬೋದು அப்படிங்கிற விஷயம் நம்ம அதையும் பார்க்க போறோம். ಆದರೂ ನಾವು ಇವಾಗ ಓದೋದಕ್ಕೆ ನಾವು ಆಯುಧವಾಗಿದ್ದೀವಿ. முடிகிற வரைக்கும் சரியா கவனிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಕಡೆ ಮಟ್ಟಕ್ಕೂ ಈ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ತಿಳ್ಕೊಂಡು ಅದನ್ನ ಗಮನ ಕೊಡಿ, ದಯವಿಟ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಿ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ಮೊದಲಾಗಿ ವಾಕ್ಯ ಮಾರ್ಕನಿಗೆ ಬರೆದ ಸ್ವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது ವಚನ. 5ನೇ ವಾಕ್ಯ. ಮಾರ್ಕ್ 6ம் அதிகாரம் 5வது ವಚನ. ಮಾರ್ಕ್ 6 5ನೇ ವಾಕ್ಯ. பாருங்க, ಅದು ಏನು ಕೊಟ್ಟಿದೆ ನೋಡಿ. ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ನಾನು 6ம் அதிகாரம் 5வது ವಚನ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಲಾ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ನಾನು ಓದ್ತೀನಿ. ಯೇಸು ತನ್ನ ಕೈಗಳನ್ನು ಕೆಲವು ಮಂದಿಗಳ ಮೇಲಿಟ್ಟು ಅವರ ಕಾಯಿಲೆಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿದನು. பாருங்க, இயேசு அங்கே சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து ಕೆಲವು ಕಾಯಿಲೆ ಇರುವವರ ಮೇಲೆ ತಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟು அவர்களை குணமாக்கினார், ಅವರನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿದನು ಅಂತ ವಾಕ್ಯ ಇದೆ. வேறொரு அற்புதம் செய்யறது அந்த வசனம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ದೃಢವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. பாருங்க, இயேசு அவங்க மேல கைகளை வச்சதுனால, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋದ್ರಿಂದ அவங்களுக்கு எல்லா வியாதியும் சுகமாச்சு. ಕೆಲವು ಮಂದಿಗಳು ಅವರ ಕಾಯಿಲೆಯಿಂದ ಅವರು ವಾಸಿಯಾಗಿ ಹೋದರು ಅಂತ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. பாருங்க, அடுத்தது ಮತ್ತೆ மார்க் 16ம் அதிகாரம் ಮಾರ್ಕ್
ಮಾರ್ಕನಿಗೆ ಬರೆದ ಸ್ವಾರ್ತೆ 16:18 ಪ್ರಕಾರ 18வது வசனம். 18ನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತದೆ? ಅದರ பின்பக்கம் என்ன சொன்னா கடைசியா உள்ளது. ಕಡೆ ಭಾಗ ಏನು ಹೇಳ್ತದೆ? வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதியஸ்தர் மேல ಯೇಸುವನ್ನು ಫುಲ್ಲಾ ವಾಸಿಂಗ್ ಅದು 16:18 ಓದಿರೋದು. ಅವರು ಯೇಸುವನ್ನು ನಂಬುವರಾದರೆ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವರು, ಅವರು ಮುಟ್ಟಿದರೆ ರೋಗಿಗಳು ಗುಣ ಹೊಂದುವರು ಎಂದು ಹೇಳಿದನು. ಯೇಸು ನಂಬುறவங்க, ಯೇಸು ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರು ಮಾತ್ರ, ಯೇಸು ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ வச்சிருக்கிறவங்க, ಯೇಸು ಮೇಲೆ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರು ಮಾತ್ರ கர்த்தரை ஊழியக்காரங்க, ದೇವರ ಸೇವಕರು, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிங்க, ಪ್ರವಾದಿಗಳು, அப்புறம் சபையில இருக்கிற நல்ல ஒரு எல்டர்ஸ் மூப்பர்கள், ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಓದಿ ದೊಡ್ಡವರಾಗಿರುವರು ಹಿರಿಯರು, அவங்க வியாதியஸ்தர் மேல கை வச்சாங்கன்னா ಈ ವ್ಯಾಧಿಯಸ್ಥರ ಮೇಲೆ ತಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು, அவங்க சோமாவான்னு போடுறது. ಈ ಅಕ್ಷಾಪಣೆ ಮಾಡೋದರೆ ಆ ರೋಗಿಗಳು ವಾಸಿಯಾಗುತ್ತಾರೆ. அப்ப அவங்க தன் மேல கை வைக்கணுமா வேண்டாமா? ಆಗ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, ಇಂಥ ದೇವರ ಸೇವಕರು ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟರೆ ನಾವು ವಾಸಿ ಆಗ್ತೀವಿ, ಅದು ಹಾಕ್ಬೇಕಾ ಇವು ಬೇಡವಾ? இன்னும் நிறைய அப்போஸ்தலர்கள் நான் போட்டுறேன். நம்ம அப்போஸ்தலர்கள் கூட ಬೇಕಷ್ಟು 17ನೇ ವಾಕ್ಯ சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வீட்ல போய் பைபிள் எடுத்து பாருங்க. 8:17 ಏನು ಕೊಟ್ಟಿದೆ ನೋಡಿ. அந்த ஊழியக்காரங்க சீஷர்ல அவங்க கை வச்சாங்கன்னா ಅಪೊಸ್ತಲರು ಕೆಲವರು ಮೇಲೆ ತಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟರು, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைச்சிட்டான். ಆಗ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿದರು. பாருங்க, அடுத்து 9வது அதிகாரம் 17 அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17 ಏನು ಕೊಟ್ಟಿದೆ? அனனியான்ற ஊழியக்காரரு, ಅನನೀಯಂತ ಒಬ್ಬ ದೇವರ ಸೇವಕ பவுல் மேல கை வச்சப்ப ಪೌಲನ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟನು, கண்கள் திறந்தது. ಆಗ ಪೌಲನ ಕಣ್ಣುಗಳು ತೆರವುವು. அப்போ அவர் கையை வச்சு ஜெபிச்சாரு, ಅವರು ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದಾಗ கண்ணு திறந்துச்சு, ಆಗ ಕಣ್ಣುಗಳನ್ನ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அடுத்து 19வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொன்னா, 16 ಏನು ಹೇಳ್ತದೆ? இந்த கர்த்தருடைய பிள்ளைங்க யார் மேலே கை வைக்கிறாங்களோ, ಕರ್ತರ ಮಕ್ಕಳು ಯಾರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡ್ತಾರೋ அவங்களுக்கு ஜெபம் பண்ணி கை வைக்கும்போது ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಾಗ அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும். ಅವರಿಗೆ ಬೇಕಾಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವರಾಗಿದ್ದಾರೆ. பாருங்க, அப்போ இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துடக்கூடாது. ಇಂಥ ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ನೀವು ಅದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಬಾರದು. நம்ம கைகளை வைக்க கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு பிளஸிங் கிடைக்காது. ಅವರು ನಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ಸಿಗ್ಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳ್ಕೊಳ್ತೀವಿ. ஏன்னா வேத வசனம் அந்த கைகளை வைக்கிறத குறித்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ವೇದ ವಾಕ್ಯ ಈ ಒಂದು ಅಕ್ಷಾಪಣ ಬಗ್ಗೆ ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮಗೆ ಮಾತಾಡ್ತದೆ. அப்ப நீங்க ஏன் பெரியவங்க போய் பிளஸிங் ஆகிறோம், எல்லாமே செய்யறோம் நம்ம? ಯಾಕೆ ಹಿರಿಯರ ಹತ್ರ ಹೋಗಿ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ತಗೊಳ್ತೀರಿ? ಅಂತ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்ப கை வைக்கிறதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು ಹೆಚ್ಚಾದ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟನ್ನೋದು ಇವತ್ತು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. என் மேல கை வைக்காதீங்க, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಡಬಾರದು, ನನಗೆ ಅದು ಇಷ್ಟವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳ್ಕೊಳ್ತೀರಿ ನೀವು. பாருங்க, உங்க கை மேல உங்க தலை மேல கை வச்சு அவங்களுக்கு வரங்கள் கிடைக்குதுன்னு போட்டுக்கிறாங்க. ಮುಖ್ಯವಾಗಿ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಂಡಾಗ ನಮಗೆ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ವರ ನಮಗೆ ಸಿಕ್ಕತ್ತೆ. அப்ப அப்படிப்பட்ட வரம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? ಇಂಥ ವರಗಳು ನಿಮಗೆ ಬೇಕಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟಪಡ್ತೀರೋ ಬೇಡವೋ? பாருங்க, ನೋಡಿ ಇವಾಗ 1 தீமோத்தேயு 4ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனம் 14ನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತದೆ? வாசிக்கிறேன், ಅದನ್ನ ಓದ್ತೀವಿ. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனம். 1 தீமோத்தேயு 4:14 14th verse. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟಾಗ தீர்க்க தரிசனத்தினால் ದೀರ್ಘ ವರಗಳಿಂದ உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாயிராதே. ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವರಗಳ ಬಗ್ಗೆ ನೀನು ಅಸಡ್ಡೆಯಾಗಿ ಇರಬಾರದು. பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்றாங்க, மூப்பர்கள் நம்ம மேல கை வச்சு ஜெபிக்கும் போது ಹಿರಿಯರು ನಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அவங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்து மூலமா ಆ ದೀರ್ಘ ವರಗಳ ಮೂಲಕ ಪ್ರವಾದ ವರಗಳ ಮೂಲಕ ಪ್ರವಾದನೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ಅವ್ರಿಗೆ ಪ್ರವಾದನೆ ನಮಗೆ ಸಿಕ್ಕುತ್ತೆ. அப்ப அவங்க என்ன அந்த தீர்க்க வரத்து மூலமா சொல்றாங்க, ಹಿರಿಯರು ಆ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಹೊಂದಿಕೆ ತಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಾಗ ನಮಗೆ ಅದನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡ್ತದೆ.
உனக்கு ವರ. கடவுள் இந்த வரத்தை சோமாக்குற வரத்தை கொடுக்குறாரு. ಆ ವರವು ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೀನಿ. ಸುವ ವರಗಳು, போதிக்கிற வரத்தை கொடுக்குறேன். ಬೋಧಿಸುವ ವರಗಳನ್ನು ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೀನಿ. விசுவாச வரத்தை கொடுக்குறேன். ವಿಶ್ವಾಸ ವರಗಳನ್ನು ನಾನು ನಿನಗೆ ನೀಡುತ್ತೀನಿ. அதிசய அற்புதம் செய்யற வரத்தை கொடுக்குறேன். அதிசಯ ಅದ್ಭುತ ಮಾಡುವ ವರಗಳನ್ನು ನಾನು ನಿನಗೆ ನೀಡುತ್ತೀನಿ. அப்போ அவங்க கை வச்சு ஜெபிக்கும் போது ಅವರು ತಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಕೈಯಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ஆண்டவருடைய உத்தரவு அவங்களுக்கு கிடைக்குது. ದೇವರ ಒಂದು ಸದುತ್ತರವು ನಮಗೆ ಸಿಗ್ತಾ ಇದೆ. அப்ப அவங்க சொல்றாங்க இவங்களுக்கு என்ன உத்தரவு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. ಆಗ ದೇವರು ನಮಗೆ ಯಾವ ತರ ಒಂದು ವರಗಳನ್ನು ಕೊಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಅವರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಅದನ್ನ ನಿಮಗೆ ನೀಡುತ್ತಾರೆ. ಹಾಗಾದ್ರೆ தீர்க்கதரிசி கூட கிடைக்கிற வரத்தை பத்தி நம்ம அசதியா இருக்கக்கூடாது, அச்சத்தையா இருக்கக்கூடாது. ನಿನಗೆ ಕೊಡುವ ಆ ವರಗಳ ಬಗ್ಗೆ ನೀನು ಅದನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಬೇಕು. ನಾವು ಅಚ್ಚಟ பண்ணக்கூடாது. ಅದನ್ನ ನಾವು ದೂರ ತಳ್ಳಬಾರದು. அதனால கை வைக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ಆದ್ದರಿಂದ ಹಿರಿಯರು, ದೇವರ ಸೇವಕರು, ದೇವರ ಬಂದು ನಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟರೆ ಅದು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ. அதனால தான் போட்டிருக்கு எபிரேயர் 1 அதிகாரத்துல, ಅದರಿಂದ ಎಬ್ರಿಯರ್ 1 அதிகாரத்துல கைகளை வைக்குதல் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ಇವತ್ತು ಎಬ್ರಿಯರ್ 6:2 ಕೊಟ್ಟಿದೆ. ಅಪ್ಸಾಪಣ ಅಂದ್ರೆ ಕೈಗಳನ್ನು ಇಡೋದು. ಇದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಇವತ್ತು ತಿಳ್ಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. அப்போ நாம எல்லாத்தையும் நீங்க வைக்க வேண்டாம். யாரு கனி கொடுக்கிற வாழ்க்கையில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ಯಾರು ಹಣ್ಣನ್ನು ಕೊಡುವ, ತಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಹಣ್ಣು ಕೊಡುವಂತ ಒಂದು ಯೋಗ್ಯರಾಗಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ನಿಮ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. அவங்க மேல நீங்க அவங்க கிட்ட உங்க தலையை கொடுத்து பிளஸிங் வாங்குறது ரொம்ப அவசியம். ಅಂತವರ ಹತ್ರ ನಾವು ತಲೆ ಕೊಟ್ಟು ಅವರ ಹತ್ರ ನಾವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದು ಬಹು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯವಾಗಿದೆ. நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு சிக்கா இருந்தா நம்ம சபை பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபிக்கிறோம். ನೋಡಿ, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲವರು ಕಾಯಿಲೆ ಬಂದು ಬಿದ್ದು ಬಿಡ್ತಾರೆ. ಅವ್ರಿಗಾಗಿ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ? ಅದು ಮೊದಲೇ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು ನಿಮ್ಮ ಪಾದ್ರಿಗಳು ಅಥವಾ ದೇವರ ಸೇವಕರನ್ನು ಕರೆದು ಅವರ ಹತ್ರ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದು ಬಹು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯವಾಗಿದೆ. ஏன் அப்ப இந்த வசனத்தை குறிச்சு வேண்டாம் போடாதன்னு சொல்லிருக்காங்க. ಮತ್ತೆ ಯಾಕೆ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೆಲವರು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಪದಿ ಹಾಕೋಬೇಡ ಅಂತ ಆ ತಿಮೋತಿಯಲ್ಲೇ ನಾವು ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, ಅದನ್ನು ನಾವು ಒಂದು ಸಾರಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ನೋಡೋಣ. பாருங்க, எபிரேயர்லயே வந்திருக்கு பாருங்க. எபிரேயர்லயே ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் எபிரேயர் 4:5 6 ಎಬ್ರಿಯರ್ 6:4 6ஆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ, ಎಬ್ರಿಯರ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. ஏன்னா ಏನಕ್ಕೆ ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் ಒಮ್ಮೆ ಪ್ರಕಾಶವನ್ನು ಜ್ವಲಿಸಿದ್ರು ದೇವರೊಳಗೆ ಬಂದ ಮೇಲೇನು ದೇವರ ಹತ್ರ ಬಂದಿದ ಮೇಲೆ பரம ஈவை ருசி பார்த்தோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு ಪರಮ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿ ಅದು நல்ல ருசி பார்த்துட்டு ಅದನ್ನ ರುಚಿ ನೋಡಿದ ಮೇಲೆ பரிசுத்த ஆவியின் வரத்தை வாங்கிட்டு ದೇವರ ವರವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು பாருங்க, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம் பரிசுத்த ஆவியை பெற்றும் ಇತರ ದೇವರ ಒಂದು ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಅವರಲ್ಲಿ ಜ್ವಲಿಸದಂತ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಇರುವಾಗಲೂ ஆண்டவர் கொடுக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் நல்லா அனுபவிச்சுட்டாங்க. வாங்கி ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஆண்டவர் அவ்வளவு அழகா பரிசுத்த ஆவியான ಅಭಿಷೇಕத்தை பெற்று எல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ದೇವರ ಆಶೀರ್ವಾದವೆಲ್ಲ ಪಡೆದು ಅದನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ ಮೇಲೆ தேவனுடைய 5வது வசனம் 5ನೇ ವಾಕ್ಯ ಕೊಟ್ಟಿದೆ. தேவனுடைய நல் வார்த்தையும் ದೇವರ ಒಂದು ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳನ್ನು இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். ಮುಂದೆ ಬರುವ ಒಂದು ಪ್ರಪಂಚದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ರುಚಿ ನೋಡಿದ ಮೇಲೆ ஆண்டவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி நல்லா அனுபவிச்சுட்டு ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது ಯಾವುದೋ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಅಂತ ಬರುವಾಗ ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவாங்க. ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲದು ಹೋಗುತ್ತಾರೆ. இவ்வளவு நாள் கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சு நம்மள நடத்திட்டு வந்தாருங்கறத மறந்துடுவாங்க. ಎಷ್ಟು ದಿನ ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದ್ರು ಅನ್ನೋದು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಮರೆತು ಬಿಡ್ತಾರೆ. அதுதான் பாருங்க, ಆದ್ರಿಂದ ನೋಡಿ 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா 6ನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತದೆ? இப்படி கர்த்தரை விட்டுட்டு மறுதலிச்சு போனவங்க, ಇಂಥವರು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಅಗಲ್ದು ಹೋಗಿರೋರು தேவனுடைய குமாரனை ದೇವರ ಒಂದು ಕುಮಾರನನ್ನು ತಾವೇ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? மறுபடியும் ಮತ್ತೊಮ್ಮೆ சிலுவையில் அறைந்து ಮತ್ತೊಮ್ಮೆ ಸಿಲುಬೆಗೆ ಏರಿಸಿ அவமானப்படுத்துகிறபடியால் ಅವಮಾನಪಡಿಸಿರೋದ್ರಿಂದ மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் ಮನ ತಿರುವುದಕ್ಕೆ ಒಂದು ಆಗೋದಂತೆ அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ಅವ್ರನ್ನ ಮತ್ತೊಮ್ಮೆ ಪುನರ್ತನ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಅವ್ರನ್ನ ಮಾಡೋದು
ಅದು ಆಗದೇ ಇರುವ ವಿಷಯ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பாருங்க, திரும்ப அவங்கள நல்ல மனம் திரும்பி அவங்கள கொண்டாந்து அன்னைக்கு கர்த்தரை விட்டுட்டு போனவங்கள திரும்ப திரும்ப அவங்கள கொண்டது அவங்கள கை வச்சு அவங்கள ஜோம் பண்ணி அவங்க பெருசாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு வச்சு செய்யறது பெஸ்ட். ಅವ್ರ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅಂಥವ್ರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ನೀವು ಮತ್ತೆ ಅವ್ರ ಕೈ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ 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 ಇದು ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಪ್ರಯತ್ನವೆಲ್ಲ ಶೂನ್ಯವಾಗುತ್ತದೆ. ஏன்னா அவங்க எவ்வளவுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சிலுவையில ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಮಾಡಿದ್ರು ಪದಿ ಪದಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಆ ಸಿಲುಬೆಗೆ ಮೊಳೆ ಹೊಡೆದು ಅವರ ಮುಂದೆ ಅವರ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅವರು ಅನುಭವಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இப்படிப்பட்டவங்களுக்கு சார்ந்த என்ன சொல்றாங்க? ಇಂಥವ್ರ ಬಗ್ಗೆ ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? 7ನೇ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? எப்படி எனில் ಹೇಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, தன்னை அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து ತನ್ನ ಮೇಲೆ ಪದೇ ಪದೇ ಸುರಿಸುವ ಮಳೆಯನ್ನು ಹೀರಿಕೊಳ್ಳುವ ಭೂಮಿಯಂತೆ குடித்து தன்னிடத்தில் பயிரினருக்கு ஏற்ற பயிரை ಅದು ಜನರಿಗೆ ಆಗುವಂತ ಕೊಡಲೆಂದು ಕೊಟ್ಟಿದ್ದ ಆಗಾರದಲ್ಲಿ கசிಗಳನ್ನು முளைப்பிக்கும் நிலமானது ஆண்டவருக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஆண்டவருக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஆண்டவருக்கு நல்ல விளைச்சலை கொடுத்துச்சுன்னா ಅದು ಒಳ್ಳೆ ಬೆಳೆಯನ್ನು ಕೊಟ್ಟಾಗ ಅದಕ್ಕೆ ದೇವனால் ஆசீர்வதிக்கப்படும். ಅದು ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತದೆ. ஆனா பின்னாடி போய் நான் மறுதலிச்சு போனவங்க இருக்காங்களே, ಯಾರು ಬ್ಯಾಕ್ ಸ್ಲೈಡ್ ಆಗಿ ಹಿಂದೆ ಟಾಕಿ ಹೋಗಿರೋರು, அவங்கள குறித்து என்ன சொல்லிக்கிறாங்க? ಅವರ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? 8வது வசனத்துல பாருங்க, முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ಇಂಥ ಫಲ ಕೊಡದೇ ಇರುವ ಗಿಡಗಳು ಮುಳ್ಳುಗಳು ಬೆಳೆಸುವ ಒಂದು ಗಿಡವಾಗಿ ಬೆಳೆದು ಅಂಥವ್ರನ್ನ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟಾಕೋದನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ. அப்போ ஆண்டவரை விட்டுட்டு எல்லாம் ருச்சி வாங்கி ஆண்டவரை விட்டுட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனவங்களுக்கு என்ன கதி? ದೇವರನ್ನು ರುಚಿ ನೋಡಿ ಮತ್ತೆ ಅಗಲ್ದು ಹೋಗಿರೋರ ಗತಿ ಏನು? சுட்டரிக்கப்படுவதற்கு ಸುಡುವುದಕ್ಕೆ ಅದು ಆಯುಧವಾಗುತ್ತದೆ. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு வைக்க மாட்டார். ದೇವರು ಅಂತ ವಿಧವಾದ ಜನರನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಪಡೆದಿದ್ದೀರಾ, எனக்கு ಪ್ರಯೋಜನமா இருக்கணும், ನನಗೆ ಉಪಯೋಗ ಅಥವಾ ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳವರಾಗಿ ನೀವು ಬಾಳಬೇಕು, நல்ல விளைச்சலை கொடுக்கணும்னு கேட்கிறாரு. ಒಳ್ಳೆ ಬೆಳೆಯನ್ನು ನೀವು ಕೊಡೋರಾಗಿ ನೀವು ಬೆಳಿಬೇಕು, கனி கொடுக்கணும், ಹಣ್ಣನ್ನು ಕೊಡುವ ಜನರಾಗಿ ನೀವು ಬಾಳಬೇಕು. ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ சுட்டே ಅವ್ರನ್ನ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟಾಕಬೇಕು. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆனா இவர் என்ன ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஐயோ நாங்க கர்த்தர் சார் அவங்கள விட்டுருவார், ದೇವರು ಅವ್ರನ್ನ ಮರ್ತು ಬಿಡ್ತಾರೆ, நீங்க எப்படியாவது போக விட்டுருவாரு, ಏನಾದ್ರೂ ಹಾಳಾಗಲು ಅಂತ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. ஏன்னா கர்த்தர் அவங்கள விடல, அவங்க விட்டுட்டு ஓடினாங்க மறுதலிச்சு. ದೇವರು ಯಾರನ್ನೂ ಹೊರಗೆ ತಳ್ಳೋದಿಲ್ಲ, ನಾವೇ ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗೋದ್ರಿಂದ ಇಂಥ ಗತಿ ನಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. பாருங்க, இதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಇಂಥವಾದ ಜನರಿಗೆ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் வேதத்தை அழகா போட்டிருக்கிறாங்க. ಪ್ರತಿಯೊಂದು ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ದೇವರು ಈ ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬಿಡಿಸಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್லாம் செத்துட்ட பிறகு ஜட்ஜ்மெண்ட் வரும். ನಾವೆಲ್ಲ ಸತ್ತು ಮತ್ತೆ ಮೇಲೆ ಹೋದ್ಮೇಲೆ ನಮಗೆ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ ಒಂದು ದಿವಸ ಒಂದು ಇವ್ರು ಏನು சொல்லுவாங்க தெரியுமா? ಆಗ ಇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ದೇವರಿಗೆ? ಮತ್ತಾಯ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 22-23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ಮತ್ತಾಯ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 22-23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அந்நாளில் அதாவது ஜட்மெண்ட் டைம்ல, ಆ ದಿವಸದಲ್ಲಿ அவங்கள சுட்டச்சு நரகத்துக்கு போடுற அந்த டைம்ல, ಈ ನರಕಕ್ಕೆ ಹೋಗೋ ಆ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நம்ம தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா சொல்லுவாங்க. பொம்பத்தை, ಓ ನಮ್ಮ ಪ್ರಭುವೇ, ನಾವು ನಿಮ್ಮ ವಿಷಯವಾಗಿ ಬೋಧಿಸಿದ್ವಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಕೂಗುತ್ತಾರೆ. உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೆವ್ವಗಳನ್ನು ಬಿಡಿಸಿದಿವಲ್ಲ ದೇವರೇ ಅಂತ ದೇವರ ಮಾತು, ಅದ್ಭುತங்களை செய்தோம் அல்லவா, ಓ ನಿಮ್ಮ ಮಾತಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಿದಿವಲ್ಲ ಅಂತ ದೇವರ ಹತ್ರ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ. அப்ப கர்த்தருடைய நாமத்தின் மேல ದೇವರ ಹೆಸರಿನಿಂದ பிசாச துரத்திருக்காங்க, ಪಿಶಾಚಗಳನ್ನು ಓಡಿಸಿದ್ದಾರೆ, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்படிங்கும்போது ಆತರ ಹೇಳ್ತಾ ಇರುವಾಗ தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರವಾದ ಮಾಡಿದೀವಿ, இவ்வளவெல்லாம் அனுபவிச்சுட்டு
ಇಷ್ಟೆಲ್ಲ ನಾವು ಅವ್ರ ಹತ್ರ ಇದ್ದಾಗ ಅವ್ರು ಅನುಭವಿಸಿಕೊಂಡು ஆனா அந்த இயேசு சரியில்லையான்னு போயிட்டீங்கல்ல, ಕೊನೆಗೆ ಯೇಸು ಬೇಡ ಅಂತೇಳಿ ನಿಮ್ಮ ಇಚ್ಛೆಗಾಗಿ ನೀವು ಅಗಲಿಸಿ ಹೋಗ್ಬಿಟ್ರಲ್ಲ, கர்த்தரோட மறுதலிச்சுட்டு போயிட்டீங்கல்ல, ದೇವರನ್ನು ಅವ್ರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಹೋಗಿದ್ದೀರಲ್ಲ, அவங்களதான் ஆண்டு சுட்டரிக்கும்னு சொல்லிட்டாரு. ಅವರನ್ನು ದೇವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? ಅಧರ್ಮಿಗಳೇ. அவங்களுக்கு என்ன முடிவுன்னு நம்ம வேதத்துல சொல்லிட்டாரு. ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಗತಿ ಬರುತ್ತೆ ಅನ್ನೋದು ದೇವರು ಬಿಡಿಸಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ಈಗ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? கர்த்தாவே கர்த்தாவே, ಓ ನನ್ನ ಪ್ರಭುವೇ ನನ್ನ ಪ್ರಭುವೇ ಅಂತ ಹೇಳಿ உங்க நாமத்துல தீர்க்கதரிசி சொன்னோம்ல, ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವಾದ ಮಾಡಿದೀವಲ್ಲ, பிசாச துரத்தணும்ல, ಪಿಶಾಚಗಳನ್ನು ದೆವ್ವಗಳನ್ನು ಬಿಡಿಸಿದ್ವಲ್ಲ, அற்புதங்களெல்லாம் நம்ம செஞ்சோம்ல, ಬೇಕಾಷ್ಟು ಅದ್ಭುತ ದಿಶೆಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಿದೀವಲ್ಲ, எங்களை தூக்கி நரகத்துல போடுறீங்களே, ಓ ನಮ್ಮನ್ನು ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳಬೇಡ, ತಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ ನೀವು, ஆண்டவரே ஆண்டவரே அப்போ வந்து கேட்பாங்க. ಆಗ ಬಂದು ದೇವರೇ ದೇವರೇ ಅಂತ ಪಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஆனா ஆண்டவர் என்ன ಆದ್ರೆ சொல்றாரு? ನಮ್ಮ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? 23வது வசனத்துல 23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, அப்பொழுது நான் ಆದರೆ ನಾನು ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ಅಧರ್ಮಿಗಳೇ ನನ್ನಿಂದ ತೊಲಗಿಸಿ ம். ನೀವು ಯಾರೋ ನನಗೆ ತಿಳಿದು ಎಂದು ಅವರನ್ನು ಮಾತಾಡ್ತಾರೆ. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ನಾನು ಯಾವತ್ತೂ ನಿಮ್ಮನ್ನು ಅರಿದಿಲ್ಲ, அக்கிரம செய்யக்காரரே ಅಧರ್ಮಿಗಳೇ என்னை விட்டு அகன்று போங்க. ನನ್ನಿಂದ ದೂರ ತೊಲಗಿಸಿ ಹೋಗು. அப்ப ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமா சொல்றாரு அவங்களுக்கு சொல்லிட்டு, ಎಂತ ಕೋಪ ಇದ್ರೆ ದೇವರು ಏನ್ அக்கிரம செய்யக்காரரேன்றாரு. ಅಧರ್ಮಿಗಳೇ ನನ್ನಿಂದ ತೊಲಗಿಸು. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಮಂದಿಗಳು ಈ ರೀತಿ ದೇವರ நம்ம ಹತ್ರ ಕೋಪ. கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் நம்ம நினைப்போம். ನಾವು ಯೇಸುವಿನ ಒಳಗೆ ಇದ್ದೀವಿ ಅಂತ ನಾವು ಅನ್ಕೊಂಡು, ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ற ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு, ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ஆனா ಪಡೆದುಕೊಂಡು பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடி போயிருவோம். ಸ್ವಲ್ಪ ಪ್ರಶ್ನೆ ಬಂದ್ರೆ ಯೇಸು ಬೇಡ ಅಂತೇಳಿ ಹೋಗೋದಾಗಿ ನಾವಿದ್ದೀವಿ. அது மட்டும் இல்ல, ಅದೊಂದೇ ಅಲ್ಲ, கர்த்தர் அவ்வளவு பெரிய வரங்களை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்லா பாடுறதுக்கு வர தீர்க்கதரிசனம் எல்லாமே கொடுத்து வச்ச பிறகு ಎಷ್ಟೋ ವಿಧವಾದ ವರಗಳು, ಹಾಡು ಹೇಳಕ್ಕೆ ಮತ್ತು ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ವರಗಳು ಕೊಟ್ಟರು ಕೂಡ தாங்களே பெரிய ஆளுன்னு மெச்சிக்குவாங்க. ನಾನೇ ದೊಡ್ಡವನು, ನನ್ನಿಕ್ಕನೇ ದೊಡ್ಡವರು ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತೇಳಿ ತಮ್ಮನ್ನೇ ಹೆಮ್ಮೆ ಪಟ್ಕೊಂಡು ಓಡಾಡ್ತಾರೆ. என்ன செய்வாங்க? ಅಂತವರು தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரி அவங்க கடவுளை பத்தி போதிக்க ஆரம்பிச்சுவாங்க. ಪ್ರಪಂಚ ರೀತಿಯಲ್ಲಿ ಆದಾಯ ಪಡೆಯೋದಕ್ಕೆ ಏನ್ ಬೇಕೋ ಅಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೋಧಿಸಿ ಆ ರೀತಿ ಓಡಾಡೋದಾಗಿರ್ತಾರೆ. மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி ಆಯ್டுவாங்க. ಮನುಷ್ಯರನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಳ್ಳದಂತೆ ಅವರು ಬೋಧನೆ ಮಾಡಕ್ಕೆ ಅವರು ಶುರು ಮಾಡುತ್ತಾರೆ. ஒருவேளை பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்படி செய்யறாங்களா நமக்கு ಒಂದು தெரியல. ವೇಳೆ ಹಣಕಾಸು ಸಿಕ್ಕೋದಂತ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ನೋಡಿದಾರ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க செழிப்பா தான் இருப்பாங்க. ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು ಯಾವಾಗಲೂ ಬೆಳೆಯುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க கர்த்தருக்குள்ள உண்மையா வாழும் பொழுது ನೀವು ದೇವರಲ್ಲಿ ನಿಯತ್ತಾಗಿ ಬಾಳಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿಬಿಟ್ರೆ ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைச்சே ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಸಿಕ್ಕೇ ಸಿಕ್ಕತ್ತೆ. முடிவுரிந்த கிடைக்கும். ಕಡೇ ಮಟ್ಟಕ್ಕೂ ಕೊಡ್ತಾನೆ ದೇವರು. ஆனா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம கர்த்தரை விட்டுட்டு பணத்தை தேடி மனுஷனை தேடி புகழை தேடி போனோம்னா ಆವಾಗ ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲ್ದು ಹೋಗಿ ಹಣಕಾಸು ಅದು ಇದು ಅಂತ ನಮ್ಮ ಪ್ರಪಂಚ ರೀತಿಯಲ್ಲಿರುವ ಒಂದು ಅನುಭವ ಮಾಡೋಕ್ಕೋಸ್ಕರ ಹೋದ್ರೆ, அக்கிரம செய்யக்காரேன்றாரு. ಓ ನೀವು ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ? ನಿಮಗೆ ತೊಲಗಿಸಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அத்தர்மிகளே ಅಧರ್ಮಿಗಳೇ ನನ್ನಿಂದ ಹೋಗಿ ತೊಲಗಿರಿ ಅಂತ ಹೇಳಿ நம்மள ನಾನು அறியே ಕೋಪದಿಂದ ನೀವು ಯಾರೋ ನನಗೆ ತಿಳಿದು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ ನಮ್ಮ ಯೇಸು. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ, மூல உத்தேசத்தை மறுபடியும் போடாதன்னு சொல்றமே, ಮತ್ತೆ ಆ ಉಪದೇಶವನ್ನು ಪದೇ ಪದೇ ನೀವು ಹಾಕಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ருசி பார்த்துட்டு கடவுளை விட்டு போனவங்களுக்கு தான் நம்ம போடக்கூடாது. ಇಂಥ ಉಪದೇಶ ಯಾರಿಗೆ ಕೊಡಬಾರ್ದು ಅಂದ್ರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಬಿಟ್ಟು ರುಚಿ ನೋಡಿ ಅಗಲ್ದು ಹೋಗಿರೋರಿಗೆ ಮಾತ್ರ ಇಂಥ ಒಂದು ಉಪದೇಶವು ನಾವು ಕೊಡಬಾರದು. ஆனா இப்படி வாழ்றவங்களுக்கு ಇಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳುವ ಮಕ್ಕಳಿಗೆ ஆண்டவர் காரியத்தை சொல்றாரு. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. ಏನ್ ಗೊತ್ತಾ? அவங்களுக்கு உண்மையிலேயே பரிசுத்த அபிஷேகம் இருந்ததுன்னா, ಅವ್ರು ನಿಜವಾದ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಶಕ್ತಿ ಅವರಿಗೆ ಹೊಂದಿದ್ರೆ, அந்த பரிசுத்தாவியின் ஆவியானவர் என்ன செய்வாருன்னா, ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಅವ್ರ ಹತ್ರ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? நீ செய்யறது தப்பு, ನೀನು ಮಾಡ್ತಾ ಬರ್ತಾ ಇರೋದೆಲ್ಲ ತಪ್ಪು ಅಂತ நீ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. பேசுறது தப்பு, ನಿನ್ನ ಮಾತು ಸರಿಯಿಲ್ಲ, ತಪ್ಪದು. நீ ஊழியம் செய்யற முறை சரியில்லை, ದೇವರ ಸೇವೆ ನೀನು ಮಾಡುವ ರೀತಿ ಸರಿಗಿಲ್ಲ, உன்னை திருத்திக்கோ, ನಿನ್ನನ್ನು ತಿದ್ದುಕೊಂಡು ಬೋಧಿಸು. சொல்லி சொல்லி பாப்பாரு. ಈ ರೀತಿ ಸಾವಿರ ಸಾರಿ ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಅವ್ರು ಹೇಳಿ ಹೇಳಿ ಅವ್ರನ್ನ ಚುಚ್ಚುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவங்க கேட்கலன்னா, ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ದೇವರ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ಅಂತ ವಿಧವಾದ ಜನರು ಅಥವಾ ದೇವ ಸೇವಕರು சுட்டரிக்கப்படுதான் ಅವರನ್ನ ಕಡೆಗೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟು ಸಾಕ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳೋದು ಅದು ಒಂದೇ ದಾರಿ. ಅದೇನೇ ದೇವರು ಹೇಳುವ ಒಂದು ಮಾತು. அதனால தான் மோசே சொல்றாரு, ಆದ್ರಿಂದ ಮೋಶೆ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ, பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லார் மேலும் இறங்கி வந்தா நல்லா இருக்குமே, ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಶಕ್ತಿ ಎಲ್ಲಾರ ಮೇಲೂ ಇಳಿದು ಬಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಲ್ಲ ಅಂತ ಬೇಡ್ಕೊಳ್ತಾರೆ ನಮಗಾಗಿ.
சொல்றாரு. பரிசுத்தார அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேல இறங்கி வந்துருச்சுன்னா ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂತು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. அவங்க சரியான வழியில போவாங்கல்ல, ಅವರು ಚೆನ್ನಾಗಿರುವ ನಿಯತ್ತಾಗಿರುವ ನೀತಿ ದಾರಿಯಲ್ಲಿ ಅವರು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ அப்படின்னு பரிசுத்தார அபிஷேகத்தை குறித்து பேசுறாரு. ಈ ಅಭಿಷೇಕವನ್ನು ಬಗ್ಗೆ ಮೋಶೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் அது டைம் இல்லை, அதனால அதை குறித்து அடுத்து உங்களுக்கு சொல்றேன். ಈಗ ಇದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡೋದು ಬರುವ ಎಪಿಸೋಡ್ ಅಲ್ಲಿ 4ನೇದಲ್ಲಿ ಅದರ ಬಗ್ಗೆ ನಾನು ನಿಮಗೆ மோசே என்ன சொன்னாரு, பரிசு அபிஷேகத்தால உங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்புறம் அதை பெற்றுக்கொள்ற முறை என்னங்கிறத நம்ம அடுத்து ಬರುವ ವಾರ ನಮಗೆ ಅಭಿಷೇಕ ಹೊಂದೋದ್ರಿಂದ ಏನೇನು ನಮಗೆ ಸಿಕ್ಕತ್ತೆ, ಅದರಿಂದ ದೇವರು ಏನು ನಮ್ಮ ಹತ್ರ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಬರುವ ಎಪಿಸೋಡ್ 4ನೇ ಎಪಿಸೋಡ್ ಬರುವ ವಾರ ನಾವು ನೋಡೋಣ. கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிச்சு எல்லாத்துக்கும் புரிய வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಈ ಒಂದು ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತೇಳಿ ನಾನು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನಾನು ಅವರಿಗೆ ಜಯವಾಗಲಿ ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. தயவு செய்து உங்களுக்கு ஒரு வாக்கு ದಯವಿಟ್ಟು ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. கர்த்தரை பற்றி கொண்டு ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಅಪ್ಪಿಕೊಂಡು அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையா தெரிஞ்ச பிறகு ಅವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪೂರ್ತಿ ತಿಳ್ಕೊಂಡಿದ ಮೇಲೆ பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று ஆசீர்வாதம் வாங்கி வரங்களை வாங்கி வல்லமையை வாங்கி பின்வாங்கி போனீங்கன்னா ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ಮತ್ತೆ ಹಿಂದೇಟು ಹಾಕಿಕೊಂಡೆ ಹೋದ್ರೆ ನೀವು சுட்டரிக்கப்படுது. ನಮ್ಮನ್ನು ಸುಟ್ಟಾಕದು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾರೆ. அவங்க சொல்றாங்க, உங்க நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னோம், ಯೇಸುವೇ ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಪ್ರವಾದ ಮಾಡಿದಿವಲ್ಲ, உங்க நாமத்துல பிசாசுகளை துரத்தணும், ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪಿಶಾಚಿಗಳನ್ನು ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸಿದಿವಲ್ಲ, உங்க நாமத்துல அற்புத அதிசயம் செஞ்சோம், ಓ ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅದ್ಭುತ அதிசಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದಿವಲ್ಲ. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை வல்லமையை கொடுத்திருக்காரு தானே? ದೇವರು ನಿಮಗೆ ಇಂಥ ವಿಧವಾದ ವರಗಳನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇಲ್ವೋ? அப்போ ಅவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ಇಷ್ಟೊಂದು ನೀವು ದೇವರೊಳಗೆ ಜೀವಿಸಿ ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದ ಮೇಲೂ ಕೂಡ மத்தேயு 7:23 சொல்லுது, 7:23 ಏನ್ ಹೇಳ್ತದೆ? ஆண்டவர்கிட்ட அகன்று போயிட்டாங்க. ಓ ಈ ಅಧರ್ಮಿಗಳು ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ರಲ್ಲ. அதான் கர்த்தர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಏನು ಮಾತು ಏನು ಕೊಡ್ತಾರೆ? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றாங்கல்ல இவங்க, ಕರ್ತಾವೆ ಕರ್ತಾವೆ ಅಂತ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆ ಇಡ್ತಾರಲ್ಲ. உங்களை எனக்கு தெரியாது, ಓ ನೀವು ಯಾರು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, அக்கிரமம் செய்ய ಅಧರ್ಮಿಗಳೇ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿಸಿ ಹೋಗು ಅಂತ ದೇವರು ಕೋಪಿಸ್ಕೊಂಡು முடியும். ನಿಮ್ಮನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟಾಕದೆ ನಮಗೆ ತೀರ್ಮಾನ. ஊழியம் செய்யறவங்க ನಮ್ಮ ದೇವರ ಪ್ರವಾದಿಗಳು ದೇವರ ಸೇವಕರು ತುಂಬಾ ಹುಷಾರಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ನಾನು ಎಚ್ಚರಿಸಿಕೊಂಡೆ. ವೇದத்தின்படி ஊழியம் செய்யாதவங்க ವೇದ ಹಿಂಬಾಲಿಸಿ ಅದರ ಪ್ರಕಾರ ನೀವು ದೇವರ ಸೇವೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಬರಲಿ. அதை குறித்து அடுத்தது பார்க்கலாம். ಮತ್ತೆ ಮಿಕ್ಕದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆಯೋದು ಮತ್ತೆ ಇದರ ಬಗ್ಗೆ ನಾವು 4ನೇ ಎಪಿಸೋಡ್ ಅಲ್ಲಿ ಬರುವ ವಾರ ನೋಡೋಣ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಈ ಒಂದು ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಸುದ್ದಿ ಉಂಟಾಗಲಿ. ಎಲ್ಲ ಹಾಗೆ ಕಣ್ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ 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 ಅಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಪರಿಶುದ್ಧ ತಂದೆಯಾದ ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸುದ್ದಿ ಉಂಟಾಗಲಿ. ಇವತ್ತು ಕೊಟ್ಟಿದ ಈ ಮಾತು ಮೂಲಕ ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾವು ಅದ್ಭುತ ದಿಶೆಗಳನ್ನು ಮಾಡಿದೀವಿ, ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸಿದ್ವಿ ಅಂತ ಹೇಳುವ ದೇವರ ಸೇವಕರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಳಗೆ ಬಂದು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿರುವ ಜನರನ್ನು ನಾನು ಅರಿಯಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿರಲ್ಲಪ್ಪ, ಅಂಥ ವಿಧವಾದ ಶಾಪವು ನಮಗೆ ಬೇಡ. ನಾವು ನಿಯತ್ತಾಗಿ ನಡೆಯೋದಕ್ಕೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿರುವವರಾಗಿ ನೀವು ನಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಕೈಗಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅದರ ಮೂಲಕ ನಮಗೆ ಸಿಕ್ಕದಂಥ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ನೀವು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕತ್ತರೆ. ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದ ಸೋದರಿ ಮೂಲಕ ಮಾತಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ಈ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಮತ್ತೆ ಬರುವ 4ನೇ ಎಪಿಸೋಡ್ ಇದರಲ್ಲಿ ನಾವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದೋದ್ರಿಂದ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿರೋದ್ರಿಂದ ಏನು ನಮಗೆ ಸಿಕ್ಕತ್ತೆ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಅದರ ಬಗ್ಗೆ ನೀವು ಮಾತಾಡಿ ಮುಂದೆ ನಾವು ಯೇಸುವಿನೊಳಗೆ ಇಂಥ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ನೀವು ಕೃಪೆ ಮಾಡಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡ್ಕೊಳ್ತೀವಿ ತಂದೆಯೇ. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதா எங்களை வழி நடத்தும். கேட்ட வார்த்தைகளின்படி நடத்தும் அப்பா. அதை விட்டு விடாதபடி உண்மை அறியேன் என்று சொல்ற அந்த சாபத்துக்குள்ளாகாதபடி நீர் எங்களை காத்து கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிழ்வோம்